ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், சொன்னார், பாதிக்கப்பட்டவனுடைய சாபத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஏனெனில் இந்த சாபத்திற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த வகையான தடையும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இரண்டு வகையான கடமைகளை வழங்கியிருக்கிறார். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக சொல்லியிருக்கிறது. அது என்ன? தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் போன்ற வணக்கங்கள் எல்லாம் அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக, வணக்கங்களாக இருக்கிறது. இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு அடியான் இன்னொரு அடியாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்ற கடமைகள். பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழிலாளி முதலாளி இடத்திலே எப்படி எதிர்க்க வேண்டும், முதலாளி தொழிலாளத்திலே எப்படி எதிர்க்க வேண்டும், அண்டை வீட்டாரிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய மனித உரிமையில் சம்பந்தப்பட்ட கடமைகள். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே குறை செய்தால் அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதன் மூலமாக அது சரியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அந்த கடமைகளை மீண்டும் செய்வதன் மூலமாக, அதற்கு நஷ்டஈடுகளை கொடுப்பதன் மூலமாக அதை சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு நீண்ட தலைப்பு, சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு தீங்கு இழைத்தால் பாதிக்கப்பட்ட அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பது கிடையாது. அவர் எந்த இடத்துல போய் துவா செய்தாலும் சரி, இவர் ஒரு அடியானுக்கு தீங்கு இழைத்து விட்டு, துரோகம் இழைத்து விட்டு, அவருடைய சொத்தை அபகரித்து விட்டு, இவர் போய் எத்தனை ஹஜ்ஜுக்கு போனாலும், எத்தனை உம்ராவுக்கு போனாலும், காபத்துல்லாஹ்வுடைய 2 இறைய பிடித்து அழுது 2 துவா செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது அல்லாஹ்வுடைய நீதி. ஏனெனில் பாதிக்கப்பட்டவர் ஒரு அடியார், அவரிடத்திலே நாம் அதற்கான பரிகாரத்தை தேடாமல் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதன் மூலமாக எந்த வகையான பிரதிபலனையும் நாம் அடைய முடியாது. அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஃபரு லிஷஹீதின் குல்லதம் இல்லத்தை. அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாகியினுடைய எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான், கடனை தவிர சொன்னார். ஒரு கடன் வாங்கிட்டு என்ன செய்ய, கொடுக்காம மூத்தாயிட்டாரு, அதை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒன்று வசியத் செய்ய வேண்டும். அதனால எப்போதுமே அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள்,
நம்முடைய வரவு செலவோட குடும்ப கணக்கு எழுதுறது அவசியம் இல்லை. நம்ம யாரிடத்திலே பணம் வாங்கியிருக்கின்றோம், கொடுக்கின்றோம் என்ற வரவு செலவுகள் நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரிய வேண்டும். இது கட்டாயம் தெரியும். ஒருவேளை நம்முடைய பணம் வந்து அடுத்த விட்டு நிக்குது, அதை நம்ம வாங்காம மூத்தாயிட்டோம், அது தெரியாம போயிடுச்சுன்னா கூட வந்து ஒரு பரவாயில்லை. ஒன்னு அவர் திருப்பி தந்துட்டா பரவாயில்லை, இல்லை நம்ம மரபேறி போய் நம்மே வாங்கிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நம்ம யாரமாவது பணத்தை வாங்கி கொண்டு நம்ம கொடுக்காம மூத்தாயிட்டோம், நம்ம யார்ட்டையும் சொல்லல, ஒருவேளை பாதிக்கப்பட்ட போது கேட்கிற நேரத்துல கூட எங்க அத்தை என்கிட்ட சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும்? மறுமை நாளை இவருடைய நன்மை எடுத்தாலும் தலவடத்திலே கொடுப்பார். அப்ப ஒரு அடியான் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் நன்றாக படித்துக் கொள்வது. அடியான் பாதிக்கப்படுகிறார் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட அடியார் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பது கிடையாது. அதனால்தான் நம்முடைய மார்க்கத்திலே ஹுக்கூக்குல்லாவை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்துவதை விட அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கின்றது, நிறைய சொல்லி இருக்கிறார். உதாரணமாக தொழுங்கள் இயல்பாக சொல்லப்படும், தேவங்கள் நோன்புங்க, ஹஜ் செய்யுங்க என்பதாகத்தான் சொல்லப்படும், அது விரிவாக நாம் சொல்லப்படும். ஆனால் ஒரு பெற்றோரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா கூறுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லுவார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் குழுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்வார், வஇம்மா யபுல்கன்னதி இன்தகல் கிபுரு கிலாஹுமா அஹதுஹுமா வலா தகுல்லஹுமா உஃபி வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அந்த பெற்றோரிலே இருவரோ அல்லது ஒருவரோ புதிய நிலைமையிலே உள்ளத்திலே இருந்தால் அவர்களை நீங்கள் சீர்வாக சொல்லாதீர்கள், அவர்கள் உங்களுடைய சொல்லாது செயலாது வெறுக்காதீர்கள், கண்ணியமாக நீங்கள் பேசுங்கள். வஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அவ்விடத்தில் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறுபிராயத்தில் எவர் எப்படி அவர் நேசமா இருந்தார்களோ அது மாதிரி நீ அவர் மீது அருள் புரிவாயாக, கருணை புரிவாயாக என்பதாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லித் தருகிறார். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே இவன் குறை செய்தால் அவன் அல்லாஹ்வுடைய தௌபா செய்கிறார், அல்லாஹ் மன்னித்துக் கொள்கின்றான். ஆனால் ஒரு அடியாளுக்கு இவன் தீங்கிழைத்து விட்டால் பாதிக்கப்பட்ட அடியார் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் மன்னிப்பதில்லை. அது மாதிரி இந்த உலகத்திலே எல்லா காலத்திலேயுமே சக்தி உடையவர்கள் பலகீனமான மக்களுக்கு அநீதி இழைப்பது என்பது எல்லா காலத்திலுமே இருந்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் நான் மேலே சொன்ன ஹதீஸிலே அதற்கு முஆது பின் ஜபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக பெருமானார் அனுப்புகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபரை ஒட்டகையில வந்து அமர வைத்து தாங்கள் அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கரை பிடித்தவராக என்ன செய்யறாங்க, மதீனாவுடைய எல்லை வரைக்கும் நடந்து கொண்டே என்ன செய்யறாங்க நடந்து கொண்டே சொல்றாங்க. சில நேரத்தில் அவருக்கு சில முக்கியமான உபதேசங்கள் செய்தார்கள். அந்த உபதேசத்திலே ஒன்றுதான் இது சொன்னார், முஆத், ஒரு நாட்டுக்கு நீ கவர்னராக போகின்றாய், ஒரு நாட்டுக்கு கவர்னராக போகிறாய். அனைத்து வகையான சக்திகளும் ஆற்றும் இடத்தில் இருக்கின்றது. ஆனால் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீ அடுத்தவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. அங்கே முஸ்லிம் காஃபிர் என்பது அல்ல, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் சொல்லுது. நம்ம முஸ்லீமுக்கு தான் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, காஃபிருக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு அது கிடையாது. பெருமானா சொல்லுவாங்க, இத்தக்கி தாவத்தல் மதுரூப். அங்கே முஸ்லிம் காஃபிரோட வார்த்தை பெருமானா சொல்லவில்லை, பாதிக்கப்பட்டவருடைய சாபத்தை நீ அஞ்சிக்கொள், ஏனெனில் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த வகையான திரையும் இல்லை, தடையும் இல்லை. அவர் எதுவும் சொல்லணுங்கிற தேவையில்லை. சில துவாவுக்கு சில சக்தி இருக்கிறது, சில பத்துவாவுக்கு சக்தி இருக்கிறது. சில துவாவுக்கு சக்தி இருக்கிறது. நாம் எந்த துவாவை நாம் சாதாரணமாக கருதுகின்றோமோ அந்த துவா சக்தியானது. பெருமானா சொல்லுவாங்க, உடத்திலே ஒரு யாசகர் உதவி கேட்கின்றார், நீங்க உதவி செய்றீங்க, அவர் உங்களுக்காக துவா செய்கிறார், அந்த துவாவை நீங்கள் பொக்கிஷமாக கருதுங்கள், பாக்கியமாக கருதுங்கள். அவருடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த வகையான திரையும் இல்லை.
அவர் சொல்றாங்க, நம்ம ஒருத்தர் என்ன செய்யறோம், உதவி கேட்கிறாங்க, நம்ம என்ன செய்யறோம், ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டா பிச்சைக்கார பையன் அப்படின்னு நம்ம நினைச்சிடக் கூடாது. ஏன்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய துவா இக்லாஸ். நமக்கு 10 ரூபாங்கிறது ஒரு டீ குடிக்கிற காசு, ஆனா அவருக்கு 10 ரூபாங்கிறது பெரிய காசு. நமக்கு ஒரு 10 ரூபாங்கிறது ஒரு 50 ரூபாங்கிறது பெரிய காசு இல்லை. நமக்கு போயிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போக தொழிலோட போய் டீயை போய் ஒரு ஆளுக்கு ஒரு பழம், அது 50 ரூபா முடிஞ்சு போச்சு. அவனுக்கு அந்த 50 ரூபாய் என்பது ஒரு நாள் உணவுக்கான காசு. அவர் செய்யக்கூடிய துவா இக்லாஸான துவா. ஆனா அதே மாதிரி தான் பத்துவாக்களை நாம் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. நமக்கு சக்தி இருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டிய அடுத்தவனை அடிப்பது, அடுத்தவனுடைய மனம் நோக்க பேசுவது, அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரிப்பது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடா முடிஞ்சது பார்த்துக்கிறான்னா யார் தெரியுமா என்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். பெருமானா சொல்றாங்க, அந்த அவன் ஒன்னும் செய்யறது தேவையில்லை, அவன் எந்த ஆட்சியும் எடுக்கிறது தேவையில்லை, ரப்பே நீ பண்ணிட்டாடா அல்லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாடா போதும். அந்த ஒற்றை வார்த்தை உன்னை அழிக்காமல் விடாது, அழிக்காம விடாது. நிறைய வரலாறு வைக்கிறது, நான் கூட உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லி விடாது, அழிக்காம விடாது. நிறைய வரலாறு வைக்கிறது, நான் கூட உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லி இருக்கிறேன், ஞாபகத்துக்கு சொல்கிறேன். அல்லாமா தஹபி அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்த ஒரு வரலாறு. முதல்ல பகதாதுடைய கடவீதியில ஒருத்தர் சொல்றாரு, மக்களே யாரும் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள், அப்படி அநீதி இழைத்தால் என்ன ஏற்படும் என்பதற்கு என்னை நீங்க உதாரணமாக பாருங்கன்னு சொல்றாரு. மக்கள் கேட்கிறாங்க, என்னாச்சு 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 என்று சொன்னால் அவருடைய கரம் அது என்ன செய்கிறது, மணிக்கட்டு வரைக்கும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் மணிக்கட்டு வரைக்கும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சொன்னாரு, யாரும் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள், அப்படி அநீதி இழைத்தால் என்ன ஏற்படும் என்னை பாருங்கள். மக்கள் கேட்கிறாங்க, என்ன சொன்னார், ஒண்ணும் நான் ஒரு காலத்திலே இந்த பகதாதனுடைய மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய ரவுடி. ஒரு தடவை என்ன செஞ்சேன், என்னுடைய மனைவி சொன்னாங்க சமைக்கிறதுக்கு மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், மீன் வாங்குவதற்கு கடற்கரை நோக்கி செல்கிறேன். இதன்ல ஒருத்தர் வந்தா, ஒரு பெரிய மீனை போட்டுக்கிட்டு வந்தான். நான் அவன்கிட்ட மீனை கேட்டேன், மீனை போட்டுவான்னு. அவன் சொன்னா, இல்லையா, ஒரு நாள் முழுவதும் உழைத்து எனக்கு கூலியாக கிடைத்தது இதுதான், அதனால வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை, நான் இதை கொண்டு போறேன்னா என்னுடைய வீட்டுல வந்து உணவு என்பதாக. ஆனால் அவன் சும்மாதான் கேட்டேன், காசு கூட கேட்க, டேய் குழா அப்படின்னு அதையா தெரிஞ்சுனா அப்படி. நான் ஓகி ஒரு அறைந்தேன், ஓகி ஒரு அறைந்து நான் போய் விழுந்தான், மீனை எடுத்துட்டு போயிட்டேன். நான் சாப்பிட்டேன், எல்லாம் சமைச்சு வயிறார சாப்பிட்டேன். இதான் சாப்பிட்டதற்கு பிறகு என்ன செய்யறது, சாப்பிட்ட உடனே அந்த மீனுடைய ஒரே ஒரு முள்ளு கையில குத்துச்சு. அது எவ்வளவு வேதனை ஏற்படுத்தியது என்றால், கடைசியில என்ன செய்யறது, வேதனை ஏற்படுத்தி தாங்க முடியல, எவ்வளவு வைத்தியம் பார்த்து கடைசியில வந்துட்டு என்ன செய்யறது, மருத்துவர் சொல்லிட்டாரு, இந்த விரலை எடுத்து அதப்பா சரியா வரும். ஒரு விரல் எடுக்கப்படும், சுகர்காரன் மாதிரி எல்லாம் பாதுகாத்த ஒரு விரல் எடுக்கப்பட்டது, வேதனை விடல, ஒவ்வொரு விரலாக எடுக்கப்பட்டது. கடைசியில என்ன ஆகி போனது, இந்த மணிக்கட்டு வரைக்கும் கை எடுக்கப்பட்டது. அப்படி இருந்து எனக்கு வேதனை வந்து குறையல. டாக்டர்களுக்கு புரியல, உனக்கு என்னையா, நான் ஒன்னும் புரியல. ஏன்னா சில வியாதிகளுக்கு என்னன்னு தெரியாது, எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும், ஆனா பிரச்சனை இருக்கும். கடைசியில செஞ்சு இப்படி நான் வேதனைப்படுகிற நேரத்துல என்னுடைய பாலியகால நண்பர் வெளியூர்ல இருந்தவன் என்னை பார்க்க வந்தான், யதார்த்தமா வந்தான். என்னடா நல்லத்தோட என்னடா கை இருப்பாரு, என்னன்னு தெரியலடா, கை வேதனை, ஊரு வரலா எடுத்து கடைசியில வந்து ஒரு மணிக்கட்டு வரைக்கும் எடுத்தாச்சு, இன்னும் எனக்கு வேதனை நின்ற பாடுதடா. இது எப்படா வந்து கேட்டான், இந்த வேதனை எப்படி வந்து இல்லடா, ஒரு மீன் தானே குத்துச்சு, ஒரு மீன் முள்ளு குத்துச்சுடா. அப்ப வந்து கேட்டான், ஏன்னா ஏதாவது யாருக்காவது தீங்கிழைத்தாயா, அவன் கேட்டான், தீங்கிழைத்தாயா, ஏதாவது நீ பாவம் செய்திருக்க வேண்டும், ஒருவேளை பாவத்துக்கு தண்டனையாக கூட இது இருக்கலாம், நீ ஏதாவது பெரும் பாவம் செய்தாயா, எனது யாருக்காவது தீங்கிழைத்தாயா, யோசிச்சுப்பார். ஒண்ணு பாவம், சில நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறை செய்தாலும் சில தண்டனைகளை கொடுக்கலாம், திருத்துவதற்கா அல்லாஹ் சொல்றான், பல விதிய கண்ணில் என்று அவனை பெரும் பாவத்தை பெரும் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக சிறிய சோதனையாக தன கொடுப்பான். அவன் கேட்டான், நீ ஏதாவது வந்து தப்பு செஞ்சாயா, ஏதாவது பாவம் செஞ்சியாடா அப்படின்னு கேட்டான். அப்போதான் நான் யோசித்து பார்த்தேன், ஆமாடா, அந்த மீன் வந்து நான் காசு கொடுத்து வாங்கல, நான் சும்மாதான் அது வாங்கினேன், அதுவும் ஒரு என்ன செய்ய, நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் தரமாட்டேன்னா அச்சு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போது என்னுடைய நண்பன் சொன்னான்,
நீ போய் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இது சரியாகாதுன்றான். கடைசியில வந்து அவனை தேடி அழைஞ்சு ஒரு நோயை நான் கஷ்டப்பட்டு நான் என்ன செஞ்சேன், அவனை போய் மன்னிப்பு கேட்டேன். அந்த நேரத்தில் என்ன செஞ்சான் அப்படின்னா, என்னை அவன் மன்னித்தான். அவன் மன்னித்த உடனே அந்த வலி போய்விட்டது. நான் அவனை மன்னிச்சுட்டு அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவன் கஷ்டத்தை நீக்கட்டும். ஆனா நீ அந்த நேரத்தில் எனக்கு செய்தது என்பது கஷ்டம்தான். நான் அழுதேன். இவருடைய குடும்பம் ஒரு நாள் நாங்கள் பட்னியா கிடந்தோம். ஆனா எனக்கு அது கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு என்பதாக நான் நினைக்கிற நேரத்துல ரொம்ப வேதனையாக இருக்குது. அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் சொன்னான். என்னுடைய வழி போய்விட்டது என்பதாக என்ன செஞ்சார், அவர் சொன்னார். இது நடைமுறை. அல்லாமா தஹபி பகதாரில் நடந்து ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். இது வந்து நிகழ்வு எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கும். என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹான் திருத்தல் ஐயாமல் இந்த காலத்தை நாம் சுழற்றி கொண்டு வருவோம் என்பதாக. இந்த உலகத்திலே ஒருவன் அடுத்தவனுக்கு அநீதி இழைத்தால் அந்த மாதிரி அநீதி இழைக்கப்படாமல் பாதிக்கப்படாமல் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் மூத்தை கொடுப்பார். பெருமானா சொல்வாங்க, அல்லாஹ் தஆலா மறுமை வரைக்கும் தண்டனை தாமதப்படுத்துவான் 2 விஷயங்களுக்கு தவிர. தண்டனையை தாமதப்படுத்துவான் மறுமை வரைக்கும் 2 விஷயங்களுக்கு தவிர. ஒன்று, பெற்றோருக்கு ஒருவன் துரோகம் செய்தார், அந்த துரோகத்துக்கான பாதிப்பை இந்த உலகத்துல பார்க்காம ஊட்டாக மாட்டான். 2வது சொல்லுவாங்க, அடுத்த மனிதனுக்கு அநீதி இழைத்தால் இவன் அதே மாதிரி அநீதி இழைக்கப்படாமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான். அதனால வாழும் காலத்துல யாருக்கும் எந்த வகையிலேயுமே ஒரு கஷ்டங்களை பாதிப்பை கொடுத்து விடக்கூடாது. அரியவர் சொல்வார், அரியலா புத்தால் அன்பு ஒரு சொன்னார்கள், நீ யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதே, நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து பத்துவாறு ஆகி விடாது. ஏன்னு சொன்னால் நீயோ அடுத்தவனுக்கு அநீதி இழைத்து விட்டு ஆழ்ந்து நித்திரையில இருக்கின்றாய், அவனோ தூங்காத இறைவனத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்றாங்க, நீ அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து என்ன செய்யற, நீ ஆண்டு நித்திரையில பண்ணிட்டம்ல பண்ணுகிற தினாவட்ட நீ தூங்கிட்டு இருக்க. ஆனால் அவனோ தூங்காத இறைவனத்திலே முறையிட்டுக் கொண்டிருக்கிறான். அஞ்சி குழுமாக சொன்னார்கள், வாழும் காலத்தில் அடியானத்திலே அன்பாக அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் அனைவரும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.